என்னப்பா போட்டோ எடுக்கிறியா? கரிச்சா கரிச்சா சரி சரி சும்மா எடுனே வானே. கவட்டில் கூட வந்து எடுக்கிறியா? ஏற்கனவே மழை வெஞ்சி எரிச்ச மச்சனா இருக்கு, நீ போட்டா வேற. உண்மையிலேயே இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. சூப்பர். சட்ட மேதை அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கு எம்கேஆர் வழங்குறேன். சூப்பர் ப்ரோ. படிப்பு தான்டா முக்கியம். நீ போக முண்டாங்கிட்டு தண்ணியை போட்டு கருத்து போடுறா, தூய்மையை குடிக்குமானே. என் பேர் எம்கேஆர் கிடையாது, குரண்டி சுப்பிரமணி. நீ ஒரு பேப்பயமே. உண்மையிலே சூப்பர் தம்பி. என்ன தம்பி இதை எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட காமி. படிப்பு புழு புழுன்னு ஒரு வெண்ணமேனே. எப்படி குடைக்கல உட்காந்துருந்தா அப்படி எலி மாதிரி. தாய்மார்களுக்கு பூரா ரொம்ப நன்றி. என்னத்தா சித்திரத்தில் பார்க்க வந்தீங்களாத்தா? அழகர் இறங்க 1 மணி நேரம் ஆகுமா? அருமையான ஊர். அந்த ஊருக்கு பல்லாயிரம் மக்கள் வர வேண்டிய கூட்டத்தை இந்த மழை கெடுத்து விட்டது. ஆனால் நாளைக்கு காலையில் யூடியூப்பில் உலக தமிழர் பூரா பார்ப்பாங்க. அன்பு உறவுகளை கைதட்டு கொடுங்க. சூப்பர். நாடக அமைப்பு எஸ்கேஆர், ஒளி அமைப்பு எஸ்கேஆர், சீன அமைப்பு எஸ்கேஆர். இந்த மாதிரி யாருமே அமைக்க முடியாது. சூப்பர். இந்த சீனு இப்படி போட்டோம்னா பிரேமில் அல்லம். வேல்ராஜ் கேமராமேனு எந்திரம் படம் எடுத்தது மாதிரி பரமனை கட்ட சொன்னால் பழைய சாக்கை கட்டி வச்சிருப்பேன். இந்த மாதிரி புதுமையான சீன் ஒரு சிலர் தான் நாடகத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த சீன் அமைப்புக்கு எஸ்கேஆருக்கு ஒரு கைதட்டு. சூப்பர் சிங்கம். ஓ மூத்திரத்தை குடிக்க சொல்லு. மத்தால வந்து கட்டுறேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் என்ன பொண்டாட்டி நைட்டியை கட்டிட்டேன். இதை பொம்பளையால் பார்க்கும்போது நைட்டி மாதிரியே தெரியுமில்லத்தா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஏதோ கூத்தாடுறேன். இந்த மண்டை வேற அரிக்குதே. ஒரு சாங் பாடுவோமா? குட்டரப கூடிருச்சு அண்ணே. இங்க சீட்டு விளையாடுவோம். எங்க உட்கார நோனி மேனே. குட்டரப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அனுமதி கூடிருச்சா நன்னானே. திருப்பத்தூர் வட்டாரத்தில் அனுமதி கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நன்னானே. சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. குடரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. குடரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி
கை தட்டினா 30 ரூபா, உனக்கு 10 ரூபா தாப்பா. டாக்டர் அம்பேத்கர் அர்ப்பணம் பண்ற இளைஞர்களை மேடைக்கு வாங்க. பொன்னாடை போத்தணுமா இல்லை? அப்போ எங்களுக்கு பொன்னாடை போத்துறோம். அப்போ நாங்கள் நாடகம் நடிகிறதே, நாங்கள் கருதுண்டி ஓனது கிடையாது. என் தம்பி ஒரு ஆள் உண்மையிலே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த கட்டப்பையை விடவே இல்லை. அவன் துண்டை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு கட்டளை என் கந்த ஜாமி அமைந்தாம ராசவாட்டு பாடுற பாட்டு. சாமி ஆடியா? என்ன சாமி ஆடுவிய? பெரிய கருப்பு சாமி, கிராம சாமி ஆடியாய் பல சுருட்டும் எங்க பெரிய கருப்பு சாமி மாடு வலது ஒம்பச்சாக்கிமா வெள்ளாலம் கருப்பரு. என்ன பூ நோட்டீஸ்ல இல்லையா? பூ இந்த மஞ்சள் இது யாரு? எங்க அண்ணன் தானே. போடுங்க பூ, நான் தான் பப்புன்னு அடையாளம் தெரியலையா? மசுரை கழட்டவா? கை தட்டுங்க தலை, ஜோரா கை தட்டு, கை தட்டு. நான் போடாத வேஷமும் இல்லை, நான் போகாத பெட்டிக்கார தம்பி. உண்மையிலே திறமையான ஒரு 6 மணி சக்கரவர்த்தி, படித்த ஒரு பட்டதாரி சந்துரு. கைதட்டு கொடுக்கலாம். 3 வாட்டில் 35,000 காலி வந்துட்டானே தம்பி. நீ வளர்த்தியா இருக்க புளுத்தி லேசா குனிப்பா, குனிடா. மருது தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மணல்மேல்பட்டி டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் மன்றம் சார்பாக, கிராமத்தார் சார்பாக ஆல்ரவுண்டு மணிவேல் தம்பி உட்காருப்பா. பெரிய கோட்டை ஒரு கணேசன் மாதிரி உட்காந்துருவார். வண்டி வத்துற மாதிரி முண்டை சாணியல்ல விதிய தவைய. தாளைமுத்தருக்கும் சதீஷ் நாடக அமைப்பாளர் போட்டியெல்லாம் மைசெட்டுக்கு எல்லாம் சேர்த்து போட்டாச்சா? வேற யார் வரணும்? காவல்துறை காவல்துறை வரணும்ப்பா. நாளை பொண்ணு நீ சுத்தமாக லைசன்ஸே வச்சிருக்க மாட்டிய. சரிப்பா, நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி இந்த மலையின் வராமல் துண்டை நனைவிடாமல் கொண்டு வந்து எங்களுக்கு பொன்னாடியை போத்திய டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் மன்றம் மணல்மேல்பட்டி கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த 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 எங்கே பார்க்கல. என்னப்பா ஜெருப்பு தூக்குறேன், என்னை கூட எரியுமே. காலகாலத்தில் காசை வாங்கிட்டு போகிறேன். ரூம் பாய் சதீஷ் கலை நான் தான் மண்டே எப்படி வச்சிருக்கேன்னா எனக்கு மிஞ்சிட்டான்டா ஒருத்தன். என் தம்பி தான் கலை முடி அள்ளிட்டானடா வெட்டு. பேரன்பு கொண்ட லவ் யூ ப்ரோ. அவனுக்கு பொம்பளை அடைக்காம தெரிஞ்சிடறேன். என் தம்பி தான் என்ன பண்ண சொல்கிறேன். ஊரா பிறந்து தொலைச்சிட்டான். நான் வாழணும். பேரன்பு கொண்ட கொடை பிடித்திருக்கின்ற உறவுகளை, கொடையை ஏன் எடுத்துகிட்டு வராமல் யோசித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களை, மொத்தத்தில் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமே MKRின் பணிவான இரவு வணக்கம். 1977 மைசெட்டு எக்கோ குறைங்க. சூப்பர் ப்ரோ. என் தம்பி தான் மைசெட்டு ஆப்ரேட்டரு. 8 மணிக்கெல்லாம் மிஷினை தூக்கி வச்சுட்டார்.
நான் தான் சொன்னேன் உள்ளே வை, நனைஞ்சு வச்சுன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. உண்மையிலே இந்த நாடகத்தை இந்த மழைன்னு வராமல் கொடையை பிடிச்சி பார்க்குறீங்கன்னா பொம்பளையாளுக்கு எவ்வளோ ரப்பு இருக்கும், அவ்வளோ உணர்ச்சியாக பார்க்க சொல்லுது. புருஷன் அரைச்சி விழுந்து கிடந்தா கூட டிஞ்சர் வைக்க மாட்டேன், இங்கே ஓடி ஏத்தா முக்காடு ஓடிய போடுங்க, முக்காடு எடுங்கத்தா, வயசு பிள்ளையே போடக்கூடாது, காக்கா பொண்ணு வைக்க. ஆனால் எத்தனை மழை வெயில் வந்தாலும் எதையும் யோசிக்காமல் களைய போன வாழ வைப்பது இளஞ்சிங்கங்கள், இந்த இளைஞர்கள். இப்போ இந்த நாடகம் நடத்துனதுனால என் தம்பி பூரா பல்லு பூரா வெள்ளையாக தெரியுது. இதுவே இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா எண்ணெய் அவங்களுக்கு கஞ்சா வியாபாரி மாதிரியே தெரியும். போகும்போது 1008 நோத்தா ஓட்டிருப்பாங்க. இந்த கண்டாளி மையனை போட்டு நாடகம் நின்று வச்சு இது விளங்காதப்பா நாசமத்த பையன். ஏனால் யார் நம்மளை திட்டுகிறார்களோ அவர்களிடம்தான் அதிக அன்பு இருக்கும். கட்ட பைய கொட்டையில் வைக்கிறவள கண்டியா இந்த உன் ஜோலியை முடிச்சுக்கிறேன். யானை கதை சொல்ல முடியாதப்பா. யானைக்கு இன்னைக்கு மடு வத்திருச்சு. ஏழை என்ன கதை கேட்க இங்கே வந்திருக்கேன் பாடுறா. யானை சொல்ல முடியாதப்பா, அதுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டைம். இவன் யாரா எலி செஞ்சதுல யானை மூச்சு தண்ணீர் சேர்த்து போச்சு. ஏலே நான் என்னடா சொல்றேன், பூனை கதை ஆனை கதை கப்ளி. அந்த தம்பிக்கு ஒரு 12 கிலோ போட்டு கொடுப்பா. என்னமோ திருப்பத்தூர் சந்தை கடையில் காய்கறி வாங்கி வந்தது மாதிரி கப்ளிங்கிட்டே வந்து ஓசுன்ட்டே வந்து நொக்காசுட்டேன். ஆனால் நம்மளை எத்தனை கப்ளிங் கேட்டால் என் தாய்மார்களை தான் பசிய போக்கக்கூடிய அன்னை தெரசா. தெராசு கிடையாது, படிக்கல். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு கூட கண்டாளி மனை அரைஞ்சூரேன் தெரசான்றேன் தெராசான்றேன். அன்னை தெரசா தெரியுமா தம்பி? ஒரு தம்பி மேலே வாங்க. இந்த ஊர்ல பிறந்துட்டு எவனை வைக்க டே நீ வா ஏ கைதட்டு கொடு. சூப்பர். எல்கேஜி படிக்கிற தம்பி. நீ தம்பியாக்க இல்லை, நீ என்ன படிக்கிற? 3வது படிப்பியா? இங்கே நெல்லு மாடு புடி மாடு. என்ன கப்ளிங் லைன்ல இருக்கியா? இந்நேரத்தில் என்ன பண்ணு? நோத்தா அவுட் பண்ணு. பொம்பளைகிட்ட பேசுவியா முண்டை? ஆமாடா. இது அவன் பேர் என்ன? மைக்கில் பேசு. செம்பா. இப்போ எதுக்கு வந்த? யாரு? நான் அவங்கள தானே கூப்பிட்டு நீ எதுக்கு வர்ற? சரி வந்துட்ட, கேவலப்பட்டு போ. இப்போ மாடு குடிமாடு. அன்னை தெரசா இருக்குல்ல, அம்மா அன்னை தெரசா இருக்குல்ல, திருப்பத்தூர்ல பெட்டி கடை வச்சிருக்குல்ல, இதுல பேசு பங்காளி. அன்னை தெரசா என்ன செஞ்சாங்க? நீ ஊர்லயே இருக்க கூடாது, சிங்கப்பூர் போய் எனக்கு கோடால் தேலை வாங்கிட்டு வா. கால் வெண்ணு வெண்டுது. கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறேன். கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறேன். எதுக்கு? அப்பதான் இங்க சம்பாதிக்க முடியும். நீ எங்கே சம்பாதிப்ப? அன்னை தெரசா என்ன செஞ்சாங்க? தெரியல. போ நீ வாசி தப்பு. தொழுநோயாளியை தொட்டு தூக்கணும். அதே தொழுநோயாளியை தொட்டு தூக்குனிய பெண்மணி. சூப்பர். அதுக்கு என்ன பெண்மணி? ஆமாப்பா. தொழுநோயாளியை தொட்டு தூக்குன பெண்மணி. போராடுவோம். தொழுநோயை தொட்டு தூக்குன பெண்மணி. நன்றி. சித்தப்பா கொண்டு போய் வீட்டில் படுக்க போடு. இன்னொரு கட்டிங் இருந்தா நொப்பம் உண்டாமே. இளைஞர்கள் எல்லாம் வழிகாட்டி யாருன்னா பெரியவர்கள். அண்ணே நீ சும்மா வழியக்க வரும்போது ஏன் வேஸ்ட் பண்ற? தொழுநோயை தொற்று தூக்குன அன்னை தெரசாதான் உலகத்திலே அனாதைகளையும் பெரியவர்களையும் வளர்த்த ஒரு தாய் அன்னை தெரசா. அதை அவர் கட்டதே சொல்றார். தொழுநோய் இருந்த ஒரு உறவை தொட்டு தூக்குன ஒரு தாய். அப்பா நீ சூப்பர்ப்பா. நீ நாடகத்தை கருத்து புருவ, நீ கிழக்க ஓய் படு. சட்டமேதை அம்பேத்கர். படிப்பு எல்லாத்துக்கும் அவசியம். அதே போல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஐயா அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, நாடகம் கெட்டு போயிடும். விடிய காலம் 5 மணிக்கு ஆளை காலி பண்ணிடுங்க. சித்தப்பு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு வெண்ணமேனே. இப்படித்தான் புரிஞ்சுங்க ஊரா கொண்டாடிட்டு மாட்டுறது. எல்லாமே செய்யாமல் பாசெல்லாம் போட்டு வரையும் பார்த்தா ஸ்டிக்கர் இங்கே ஒட்டியிருக்கான். பொண்டாடிட்ட புழக்க வாங்கி காலை கெந்திக்கிட்டு. தவறு செய்பவன்
மனிதன். அந்த தவறை திருந்தி வாழ்பவன் தான் உண்மையான தமிழன். என்னை பொறுத்தல தம்பி, யானை கதை பூனை கதை இருடா, யானை கதை சொல்றேன். ஒரு பாட்டு பாடுவோமா? தென்பாண்டி எந்த பாண்டி தங்க பாண்டி, பால் பாண்டி பொண்ணு பாண்டி, எந்த பாண்டி ஊருக்குள்ள என்ன செஞ்சாலும் யாருக்காவது தெரியுமா? தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கரம்புல பிறந்த ஒத்த தமிழன சொன்னா இந்த உலக நாடுகள்லாம் பயந்து கிடக்குதம்மா. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்க. இந்த உலக நாடுகளை மிரள வைத்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று இந்த புண்ணிய ஊர்ல, இந்த மேடையில, இந்த மழை நேரத்துல ஒரு 4 வரி பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அட தெய்வச்சுட அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்க இருக்கு? இங்கே இருக்கு. ராமநாடு ராமநாடு பேய்க்கரம்பு வைக்கரும் படுத்திருக்கார். திருக்கல் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வச்சுட அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டிய ஐயா. அக்கினி சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மளா. தென்பாண்டி ராம ராம ஏ ராமநாடு ராமேஸ்வரம் நாடு பிறந்தது ராமநாடு, அங்க பிறந்தது பேய்க்கரம்பு. ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது பேய்க்கரம்பு. பள்ளி சொல்லும் இங்க பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி வளம் வந்தாரையா, இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு? இந்த ஊரு பேய்க்கரம்பு வைக்கரும் எந்த வீடு? சென்றா ஒரு ஓட்டு வீடு. அங்க படுத்திருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வச்சுட அப்துல் கலாம். விண் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. விண்மீன்கள் தலையேறினார் தமிழக மண் மீது புகழுகிறார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அங்கே சண்டை ஓட்ட ஈரத்துக்கு அதுக்கும் பழுத்துறோம். இங்கே வந்து சண்டை ஓடுங்க, நல்லா விரல ஊண்டி சண்டை ஓடலாம். நல்லதொரு நாடகத்தை கெடுப்பது 145 165. சண்டை ஓட்டதுக்கு அப்புறம் அறை வாங்கிட்டு போவது 108 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் புகழ் பெற்ற இந்த கிராமத்தும் நாங்கள் வருவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். அது ஒன்றும் கிடையாது. நாளை காலைல பார்த்தா அந்த சண்டை ஓட்டுற 2 பேரும் திருப்பத்தூர் பாரில் உட்காந்து எச்சியை வடித்தாலும் கட்டிங்க ஊற்றி குடிப்பேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்
இளைஞர்களுக்கெல்லாம் தெரியுமில்லப்பா, அவர் தான் நம்ம தாத்தா அப்துல் கலாம். அவர் தான் சொன்னார், நான் செத்தாலும் மண்ணோடு மண்ணா போனாலும் இந்த மண்ணில் ஊண்டக்கூடிய ஒவ்வொரு இளைஞர் என்ற விதை முளைத்து கொண்டு அது சாதித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் இளைய சமுதாயம். ஆனால் இளைஞர் சாதிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 வாயிட்டு புயலை போடுற அளவுக்கு தேர்ச்சி விட்டு புயலை, கணேஷ் புயலை, பூலிப்பூ பூலிப்பூ, ஆமாம் யாருப்பா சுப்பையா வேறனா, பூலிப்பூ கோட்ரு, இந்த இதுக்கு ஒரு பாட்டு வைத்திருக்கிறேன் நான், பாடவா? ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் வைத்திருந்தேன், தூய தமிழ். அழகு ரேசு வண்டி மாட்டு பந்தயத்துக்கு போக 10 சோடி மாடு வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 15 ஏக்கர் நில வச்சிருந்தேன். பாதுகாக்கிறதுக்கு நிலத்தை ஒரு இளவட்ட பயல செக்யூரிட்டியா போட்டேன்னா லவ்வர்கிட்ட வீடியோ கால் போய் இது பூரா ஏன் இடம்னு சொல்லி அந்த பிள்ளைய டங் 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 டங். திரைப்பட புகழ் அண்ணன், நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சு திரைப்படத்துக்கு எல்லா போயிட்டு எல்லாம் நமக்காண்டி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நம்ம கிராமத்துக்காக வந்தது நல்லது என்று சொல்லுகிறார் என்னுடைய சித்தம்மை. அதைத்தானே சொல்ல வருகிறார். திரைப்படத்தில் நடித்தாலும் இங்கே என்ன மயத்துக்கு வந்தேன்னு சொல்கிறேன். நான் இல்லை, நான் இன்னைக்கு பெரும்பாலும் லீவ் போட்டுருவேன். எப்பயுமே என்னுடைய மகளுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கெல்லாம் அழகுமலையானுக்கு முடி காலிக்கை செலுத்தணும். அதான் என் மண்டை இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா மசுரை எடுத்துருவேன். எடுத்துருவா, நானே முடிச்சு விட்டுறேன். என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியலையா? அப்போ கூட வந்து பாட்டை கடத்துப்பட்டு என் தங்கம் குட் 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 பாய் இப்படித்தான் இருக்கணும். அன்பை பலுமாறி அதை எப்படி சொல்றன்னு தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான் என்னுடைய தம்பி. காரணம் 165 கிங் பிளாக்ஸ் டோங்காஸ் பாட்டு மறந்துருச்சுனே. உனக்காக வேற பாட்டு ஒன்று வைத்திருக்கிறேன், அதே படவா? ஒரு யானை அதோட அவங்க போய் படுத்தாத்தே அவனுக்கு ஆத்மா அடங்கும், ஈம அடங்கும். இரு அண்ணன் சொல்கிறேன், இப்போத்தான் யானை வருது. யானை மெதுவாக தானே வரும். அதை நான் கங்காரா நாளே தவிர ஓடியாடுறேன். ஒரு யானை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் டெய்லி அப்படி போடலை, அப்படி அது போடவே இல்லை, இப்படி போட்டுச்சு. டெய்லி வாக்கிங் போயிருக்கு. அந்த யானை ஒரு 100 டன் இருக்கும், பெரிய யானை, பெரிய கப்ளிங். அது அணில் செத்துருச்சு. அணிலோட தம்பி மயன் எலி. இந்த யானை வாக்கிங் போகும்போது அந்த எலி யானையை பார்த்து கேட்டிருக்கு, அணில் இல்லை எலி. தம்பி நான் பூனையை கூட சொல்லுவேன், மூடிக்கிட்டு கேட்கணும். என்னமோ இவருக்கு லவ்வர் மாதிரி அணில் இல்லை பூனை, அணில் அணில் ஏதோ ஒன்று செஞ்சிச்சு விடு. இந்த எலி போய் கேட்டிருக்கு கப்ளி, வெரி குட் வெரி குட், வாழ்க்கையில் அப்படி முன்னேறுவான்டா, காலி பயிலா இருப்பேன் போலடா. ஆமாம், இந்த நிற்கிற ஆளெல்லாம் உட்காந்து பார்ப்பேலாம். என் தம்பி பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. இந்த எலியை வட்டி விட்டியான், மறுபடியும் எலி வருது. தம்பி இருப்பா, ஒரு நாளைக்கு நாடகம் பார்த்துட்டு போகிறேன் என் தம்பியை. யானை கதை அப்புறம் சொல்கிறேன், சாங் பாடிக்கிறேன். ஒரு தலைவர் அப்படி கூப்பிடலாம். ஏப்பா என்னப்பா சொல்லிட்டு என்னப்பா வாரச்சிட்டு குடிக்கிற மாதிரி இப்படியே நான் என்ன செய்ய? வேற பாட்டு, அடுத்த பாட்டு வர. எங்க அண்ணன் எவ்வளவு கருத்தா இருக்கு, என்னை பேச விடல. என்ன
சரி விடு, பூரா என் தம்பியை தான். என் தம்பிகள் சந்தோஷத்துக்காக வரும் மேடைகளை நான் கோமணத்தோடு வருவேன் என்று. முண்டமா வராத ஒன்று தான்டா உங்களுக்கு. இது வேற அரிக்குது, எந்த பையன் மசுறது தெரியல. எடுத்துட்டு வா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டி குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் அங்க குடி பழக்கம். இளைஞர் மன்றத்துல உள்ள என் தம்பிகளை பூரா கூட பிறந்த தம்பிகளை நான் சம்பாதிச்சிருக்கேன். அதே உண்மை. அண்ணே ஒழுங்கா இருந்தா அப்பா உன்னே சொல்லல. அதுல ஒரு பாட்டு, அணில் கதை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் யானையும் எலியும் செஞ்ச துங்காசு கதை. வரதஜன கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிறவள்ள கட்டிய மனைவிய நீயும் தான் பேசலாமா? காசுக்காக பெண்களை நீங்க கல்யாணம் செய்யலாமா? அட வரதஜன கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிறவள்ள. எத்தனை வரதட்சணை கேட்டாங்க அந்த காலத்தில். அம்மி கொண்டு வா, கொலை கொண்டு வா, மாட்டு வண்டி கொண்டு வா, ஆட்டை பற்றி விடுன்னு கேட்டாங்க. யாரு? அவன் பாட்டைங்க. அன்றைய காலத்தில் அத்தனை வரதட்சணை கேட்டாலும் கொடுத்தார்கள். இன்னைக்கு பொண்ணை நைட்டியோடு அனுப்புனா கூட பொண்ணு கிடைக்கல. காரணம் தொங்காசு டேஞ்சர். அமைதியாக இருங்க பிரபு. இடது பக்கம் இருக்கும் பயணிகள் கவனத்திற்கு. அமைதியாக இருங்க. உங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறீங்க. 10 பேர் இந்த கிராமத்தை நம்பி வந்திருக்கிறார்கள் நாடக கலைஞர்கள். நீங்கள் பசியை போக்குவீங்க என்று சொல்லித்தான் வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கிராமத்தில் இந்த உறவுகள் வைக்கக்கூடிய நாடகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வருவாயினால் 15 நாளைக்கு ஒரு நாடக குடும்பம் பசியோடு இல்லாமல் பசியை போக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கியிருக்க நீங்கள் தான் பெரியார். நீங்கள் தான் கர்ணன். சாமி தெரியும், எங்கள் அண்ணே வந்துருச்சு, அது நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணையானாவது எனக்கு 200 ரூபா கொடுத்துருக்கு. எங்கள் அண்ணே
அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு அண்ணே 10 பாக்கெட் பிஸ்கட் வாங்க கொடுத்தேன். ஒரு வீடு கட்டுற மாதிரி ஏதாவது பத்திரம் கட்டுறாங்க, ராங் நம்பர். 200 ரூபா கொடுத்தேன். எங்கள் அண்ணன் பேர் என்னன்னே தெரியலையே, தேவையே கிடையாது. அன்னைக்கு ஒருத்தன் 10 ரூபா கிழிஞ்சதால் வச்சுக்கிட்டு 10 பக்கம் எழுதியிருக்கேன். பூச்சி பேரனும் சின்னக்கா மருமையனும் அம்புடி சொல்லிட்டு 10 ரூபாயை பார்க்குற 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல வண்டு மொச்சிருக்கு. உலகத்தில் தமிழை மாதிரி யாரையும் காப்பாற்ற முடியும் தமிழ்னால. ஆனால் தமிழன்ட்ட அன்பாக எவன் இருக்கானா காப்பாற்றுவேன். ஏஜா அகராதி மயிர் பேசினேன்னா எலும்பு சம்பளம் தகடுகள் கழுத்திருப்பேன் இந்த மாதிரி மண்டைகள் புதைத்து வைத்து விடுவான். உலகத்திலே முதலிடம், இந்த உலகம் ஆரம்பிச்சிருந்து முதலிடம் தமிழ்நாடு. எதில் என்றால் செய்வன வைப்பதில்லை, செய்வன வைக்கக்கூடாது. அந்தா நீ ரொம்ப அனுபவப்பட்டிருப்ப போலையே. என் தாய்மார்கள் பூரா சமையலில் தேர்ச்சி பெற்றவர்கள் தாய்மார்கள். நன்றித்தான். உங்கள் சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி பூரா நீங்கள் அம்மியில் போட்டு அரைக்கிறது திருப்பத்தூர் கேட்குது சத்தம். அம்மியை கொஞ்சம் லேசாக அரைங்க, கரைச்சி பிடிச்சா. அப்போல்லாம் எங்கள் அப்பத்தை அரைக்கும் போது களிச்சேரி கம்மாயில் அலை அடிக்கும். கும்பிட்டு மஞ்சக்கிழங்க போட்டுக்கிட்டு சிறுஞ்சோம்பு துப்புளி தித்திலிப்பூ இதெல்லாம் போட்டு அரைக்கும் எங்கள் அப்பத்தா. பட்டுக்கிழவி சேலையை இங்கே சொருகிக்கிட்டு அரைக்கும், கச்சா அது மங்குன்னு அரைக்கும். பின்னாடி எங்கள் ஐயா அரைச்சிக்கிட்டு இருப்பார். மாட்டு காணைக்கு மருந்து அரைச்சிக்கிட்டு இருப்பாரு. தம்பி செருப்புட்டு அடிச்சு போடுவேன் அரைச்சிக்கிட்டு இருப்பாருன்னா அவர் என்ன பின்னாடி தர ரைஸ் மில்லாங்க அப்பத்தா. அரைச்சதுனால தான் அத்தனை பிள்ளை பத்தா. பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கிரைண்டரில் மாவாட்டுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அந்த கிரைண்டர் எவ்வளோ குடிக்குமோ அவளை அரிசியை போட்டு ஆட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7 மணிக்கு சீரியல் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அரைப்பொடி கிரைண்டரில் போட்டு ஆட்டுற அரிசியை 15 விடியை போட்டு ஆட்டுற, அது கல் திணறி கழிச்சு பிடிச்சா திணறி பெல்ட்டுலாம் அந்து பீஸ் அடித்து புருஷன் வெதரில் போய் விழுந்து கல். இந்த கலையரங்க எப்போ கட்டினது? அருமையான உப்பு அரைச்சிருச்சாடா. முன்னாடி அதை அடுத்த வருஷம் இளைஞர்கள்லாம் இதை ஒட்டிக்கிறணும். 40 வருஷம் அப்போ நம்ம அங்கிட்டு போய் ஆடுறது நல்லது. 40 வருஷம் கலையரங்கத்திலே நாங்கள் வந்திருக்கும் என்றால் அது எப்படியாப்பட்ட கிராமம் என்பது எங்களுக்கு தெரியும். 40 ஐயா, ஒரே ஒரு விஷயம், மழை வேருக்கு தானே நாடகம் வைக்கிறேன். மழை வேஞ்சாலும் தமிழன் திட்டுவேன், மழை வேயாட்டாலும் திட்டுவேன். இதே வெயில் அடிச்சுன்னு வையும் கழிவு கண்டாலிமா என் வெயில் மண்டையை புழக்குது, ஒரு மழை வேஞ்சா குழுன்னு இருக்க முடியுவேன். இதே மழை வேயிட்டா நல்ல நாடகம் மசுறு மழை. ஆனால் இதில் என்ன தெரியுமா பண்ணுவார், மேலே இருந்து மலையை இறக்குறது யார் தெரியுமா? வருட பகவான். வருட பகவான் நேரம் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஐபிஎல் சென்னை ஜெயிச்சிருச்சு, ஏதோ அவங்களுக்கு நல்ல காலம் ஜெயிச்சிட்டேன். ஆனால் சென்னை டீம் மாதிரி ஒரு டீமை நான் பார்க்கல. 15 ரன்னு எதிர் டீம் அடித்தாலும் 20 ஓவரில் தான் கடைசி பாலில் ஜெயிக்கிறேன். அதில் ஒருத்தர் இருக்கேன் சஞ்சு சாம்சன். அவன் வேற யாரும் கிடையாது, எங்கள் ஐயாவுக்கு 2ஆம் தரத்து மையன். கேரளாவுக்கு அவங்க அப்பத்தா போயிடுச்சு, இங்கே இவர் கிழங்க வச்சதுனால அவன் கிழங்கதிங்க போயிட்டேன். இன்னும் ஒருத்தர் இருக்கேன் சூரியவம்சி. சூரியவம்சி தெரியுமில்லப்பா? சூரியவம்சி தெரியும். முண்டையிலுக்கு ஏபிசிடி கேளு. எள்ளுக்கு அப்புறம் அவர் அப்பா வேற கேட்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண அவர் வெண்ணமேன நீ ஆடு மேய்க்க போட. சூரியவம்சி 15 வயசு பைய பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன் பெத்த தாய் தகப்பனுக்கு பாருங்க கிரிக்கெட்டில். ஆனால் சூரியவம்சி 6ம் 4ம் ஏன் அடிக்கிறான்னா அவனால் ஓட முடியாது. திகுன்னு ஓடினான்னா சட்டிக்கு அதுக்கு 2 பக்கம் அறுத்துரும். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம பப்புள் இருக்கா இல்லடா, பப்புளு சித்தி மயன். பப்புளு உள்ள வைப்பாரு, மடு அல்லுதடா, உட்காந்து போடுறேன் யானை தும்பிச்சு கை மாதிரி. எவ்வளோ ஒரு சாங் பாடுவோமா, என்ன பாட்டுன்னே எனக்கு தெரியல. பம்பாம் சாமி பாடுதானே, இதுக்கப்புறம் தான் சாமி. மலையில் சாமி இறக்குறதும் பயந்து கிடக்கு. அன்னைக்கு ஒரு ஊரில் சரியான மலை, கொடை பிடிச்சிருந்த பொம்பளையை சாமி இறக்குனே. அது ஓசி கொடையை, அந்த கொடையை கொண்டுக்கிட்டே வீட்டுக்கு போய் சாமி ஆடி. அப்புறம் கொடையை காணவனு ஒரு பொம்பளை என்னை விளக்க மாட்டேன் அடிச்சு. பொம்பளை எனக்கு உடனே சிரிப்பு வருமே, விளக்க மாட்டேன் அடிக்கணும். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன்
கரபூரம் இந்த பட்டணத்து முன்னன் வந்த நீரும் அப்படிதான். பம்பா நதி கரை ஓரம் இந்த வட்டணத்து மன்னர் வந்த நேரம். தம்பி என்னப்பா எடுக்கிற? போல்டேஜில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கா? இல்லை என்ன செல்ல மாட்டி எடுக்கிறேன்? 1,00,000 வாங்கின கேமராவே முக்காடை போட்டு உட்காந்துட்டாங்க 2 பேர். பலாப்பழம் சொல்ல வைக்கிறேன் ஏட்டா முண்டை, அதில் சார்ஜ் இருக்கா இல்லையாடா? அன்னைக்கு ஒரு ஆள் பழைய டச் இந்த நம்பர் ஃபோன் இருக்கும் பாரு, பட்டன் ஃபோனை வச்சுட்டு எடுத்துட்டு உள்ளே வராரு. என்ன உன் மூஞ்சி சரியா தெரியல எனக்கு, என்னத்தான் சொல்லு கப்ளிங் டே ஏதாவது ஏறி விட்டுருவாங்க. எனக்கு இந்த மேடையில் ஏதோ ஒரு முனி ஓட்டம் இருக்கு. பம்பா சாமி பாட்டா ஓசு அப்புறம் இப்போ வந்து லீக் அவுட். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். வானதி கரபூரம் இந்த பட்டணத்து முன்னன் வந்த நீரும் இருமுடிய தாங்கிக்கிட்டு வாரான். இருமுடிய தாங்கிக்கிட்டு வாரோம் நாங்க இருளதான் பார்க்கத்தானா போறோம். இல்லை பம்பா நதி கரை ஓரம் நாங்க வம்பாத்தான் நடந்துதானா வாரோம். காதிய மயத்தில வாரான். கார்த்திகை மாசத்தில வாரோம் அந்த கணபதியோடைய தம்பியத்தான் போறோம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை கனகமலை 5 மலை. மலை வாலி மலை மலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகுமலை மலை 5 மலை. அஞ்சு மலை 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி போடுங்க. நீங்க 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி போடுங்க சாமியே எப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. இதுல இருந்து தெரியுது யாரு மாலை ஓடலேன்னு. ஐயப்பனுக்கு மாலை ஓடுற ஆள் யாரா அந்த கை தூக்குங்க. என்ன சாமி நீ போட்டாலும் ஐயப்பன் மருகா போயிடும். முருகனுக்கு மாலை ஒரு ஆள் கை தூக்குங்க. சும்மா தூக்கலாம் சாமி. தம்பி கம்பு கூட்டை சிறத்து விட்டுட்டு அறையுவேன். என்ன மயிறு கையை தூக்குற விக்கெட் கீப்பர் மாதிரி. ஆ வேப்பங்குலை என்ன இங்க வா. என்ன எழுதி வச்சிருக்க அண்ணே? முதல்த்து சொல்லு, வரிய. ஆமா நீ விக்ஸில் எழுது. நீ டாக்டர் படிச்சு சுழிச்சு எழுதியிருப்ப, நான் படிக்கணும்ல. உங்களுக்கு உனக்கு தானே புரியும். இங்கே வாவேன். வேப்பங்குலை இங்கே இனிக்குது, சன்னல் இல்லாத ஊர் அது. யார்கிட்ட கேட்குற? மக்கள்கிட்ட கேளுங்க சார். சார் ஆகிட்டனா? ஆமாங்க சார். என்னைக்கு வேப்பங்களை இடிக்கக்கூடியது சார். கொஞ்சம் பக்கத்தில் வராமல் பேசு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. வேப்பங்குலை எங்கே இனிக்குது? நான் பதில் சொல்றேன், இருப்பா. எப்பாய் இன்னும் யாராவது எழுதிட்டு வாங்க. பீர் ஏன் கசக்குது? நான் சொல்றேன், வேப்பங்குலை இனிக்கிற ஊர் அந்த ஊர் தான். அதே அந்த ஊர் தான். சென்னையில் தான் ஊர் அது. அது தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. ஐயோ போவேன். என்ன உன் காலில் கும்பிட்டு விழுகிறீங்க. வா பங்காளி, நீ அந்த ஊரை மட்டும் சொல்லு, மக்களுக்கு தெரியட்டும். பொறுமையை இழந்தவன் யாருமே நாடகத்துக்கு வரக்கூடாது. இன்னும் வருங்காலத்துல எல்லாம் செருப்பு கிட்ட யார் எரிஞ்சா கூட 2 ஜோடி செருப்பு வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா அன்பாளையத்தில் உள்ள வயசானவங்க யாராவது போட்டுக்கிடுவாங்க. அதே உண்மை. எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் இப்படி இருக்கின்ற காலத்திலே இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ணே வெளியூர்லேருந்து வர்றவங்க நம்மளை லேசாக பேசிட்டு போயிடக்கூடாது அண்ணே, கும்பிட்றேன், நல்லா இருப்பிய. ஓம் சக்திக்கு மாலை ஓடுற பெண்கள் இருக்கீங்களா தான்?
ஓம் சக்திக்கு போடுங்க தான். ஏன் சிரிக்கிறீங்க? நல்லது தான், நல்லது தான். ஓம் சக்திக்கு போடுங்க. அடுத்த வருஷம் 200 பசங்க நீங்கள் சாட்சி விடணும். என்னத்தை காலங்கள் மாறி போச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி மழையும் இப்போ பெய்யலை. இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அழகுமலையான் ஆற்றிலே எழுந்து அருள் பாலித்தது ஒன்று. ரெண்டாவது, இந்த கிராமத்தில் உள்ள இந்த பெண் தெய்வம் அவ்வளோ துடியாக இருக்கு. சாமியை கூப்பிடுவோம். சாமி இல்லைன்னா நம்மலாம் கிடையாது. நோட்டீஸை வாட்சிப்பட்டு நான் சாமியை கூப்பிட்றேன். தம்பி, இதை போய் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் அழகர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நான் கேட்டு வரச்சணும்னு கேட்டுவான். வேப்பங்குளம் இல்லாத ஊர் மயிறு அதெல்லாம். என் கொடுமையா, என்னை பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுதா என்ன மண்டைக்கு? அதுக்கு என்ன கிரகத்திலும் புனரமழகக்கூடிய மதிமரியாக்குரிய மணல் மேல் பட்டி அந்தரநாச்சி அம்மன் கோவில் ஒரு வருஷம் 2 வருஷம் வைக்கக்கூடிய கிராமங்களே ஒற்றுமையாக இல்லை, சாமி கும்பிட முடியலைன்னு சொல்றார். ஆனால் 32 ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களிடம் இருந்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் ஒற்றுமையினுடைய பலத்தை. நன்றி ப்ரோ. ஏன் நம்பர் சொல்றீங்க? அங்கே போங்க தம்பி பாண்டி, அவரை கேட்ச் பண்ணு. இது நாடகமா இல்லை காது ஊத்து விட என்னன்னு? அப்போ ஆளாளுக்கு வந்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கிராமந்தே அதுக்கு சொல்லணும். என்னை யாரும் கோச்சுக்கிறாய தம்பியெல்லாம், அவங்க வரும்போது ஒன்றும் சொல்ல முடியாது. அன்புக்காக வர்றாங்க. அது நீங்கள் தான் பார்த்துக்க தம்பி. அணில் கதைக்கு என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி கூட என்னை எரிச்சிரு, தியாகியை செத்துறேன், திருப்பத்தூர் முக்கில் களிமண்ணில் செலவு வச்சிரு, என்னை போட்டு பாட பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறானா. அணில் கதை ஏற்கனவே இங்கே நக்குன மாதிரி இருக்கு நாடகம். அணில் கதை அதை வாங்கிட்டு என்ன பொண்டாட்டி போய் சொல்ல முடியும்? முதல்வரில் போய் சொல்லு அணில் கதை. எதில் விட்டேன்? வாயில். ஆடி 3ஆம் தேதி வாங்க. 32ஆம் ஆண்டு பூச்சரித்தல் விழாவை முன்னிட்டு மணலம்பட்டி கிராமத்தின் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர்களை எங்களது எஸ்கே ராமச்சந்திரன், எஸ்கேஆர் நாகராஜன் அமைப்பில் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரவுமே. தம்பி, இது வள்ளி திரும்ப நாடகம்ப்பா, பாண்டிச்சாமி நாடகம் மாதிரி பயப்பட வச்சுறேன். சரி, இன்னி நேரத்தில் கலர் வாங்கிட்டு வரான்னா உனக்கு எவ்வளோ ரப்பு உனக்கு ஏண்டா மடுவு முண்டை. நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணவையை சேர்ந்த குமரவேல் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டனர். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ்ச்செல்வி எங்களது சென்னையைச் சேர்ந்த எஸ் ஜோதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டனர். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி ஈரோடை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. நான் நாடக உலகத்திலே ஒரு சில ஆறுமணி சக்கரத்தினுடைய குரல் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த வகையிலே பார்ப்பவர்களையும் என்னையும் ரசித்து வைத்திருக்கிறார் இந்த படித்த பட்டதாரி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இளைய சமுதாயம் புறம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்திலே, நாடக உலகத்திலே இந்த தமிழன் சாதித்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி புத்தானாத்தா மண்ணின் மைந்தன் தம்பி சந்துரு அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னபம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி
தம்பி கேப்டன் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். என்னுடைய கார்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா புகைப்படத்தோடு கூடியிருக்கும், ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருப்பார். ஏன்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்லெண்ணம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. உலக நாட்டுக்கே இந்த தமிழ்நாட்டு ஒரு தமிழன் பெருமை சேர்த்தார். அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. இதுக்காகத்தான் அவருடைய புகைப்படம் வைத்திருக்கிறோம். இங்கே எத்தனை அமைப்பு இருந்தாலும் அது வேற. டாக்டர் அம்பேத்கருடைய இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கு சூப்பரியா சட்ட மேதை. படிக்கணும் எல்லாருமே, அவர்களை போல் சாதிக்கணும். என் தம்பிகளெல்லாம் இன்னும் ஒரு 20 நாளில் தெரியும் மார்க் என்ன லட்சணத்தில் வாங்குறாங்க. மார்க்கு வாங்கினவனே உங்கள் அப்பா கேட்பார், என்னடா வெண்ணமையை 36 வாங்கியிருக்கேன், நல்லா எழுதுனப்பா, மை அதில் வடிஞ்சிருச்சுன்னுவேன். அன்றைக்கி எழுதிருப்பாப்பா, அன்றைக்கி தாப்பா அப்பத்தா செத்துதுன்னுவேன். அவங்க அப்பத்தா செத்து 12 வருஷம் இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதம் பாருங்கள், பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்குள்ளே பூரா அப்போத்தான் வயிற்ற கலக்குதுன்றுவேன். ஒருத்தன் சொல்லுவேன், அப்பா ஒன்றுக்கு இருக்கும்போது நீராக வருதுப்பா, அப்போ நீர் வராமல் சாணியாக வர அள்ளி விடுவேன். ஆனால் பெத்த தகப்பனை எந்த ஒரு குழந்தை ஏமாற்ற முடியாது, தாயை ஏமாற்றி விடுவான். ஏனால் தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவள் தாய். பொம்பளை எதுக்கு தான் கைதட்டிய? உன் பிள்ளை லீவ் விடணும்னா, ஏன்னா பயலுக்கு லீவ் போட்டால் ஆத்தாவுக்கு ரொம்ப சௌரியம் இல்லை. ஆமாம் ஆமாம், தண்ணி மோந்து வச்சிருவாங்க, உளுந்தெல்லாம் ஆட்டிடுவாங்க, ஒரு வேலை பார்க்க மாட்டேன். அப்போ தம்பி பெரியப்பா மயந்தேன் சிவன்ராஜ்லேருந்து இப்படித்தான் நடக்கிறேன். எதுக்கு நடக்கிறேன்? கவிப்பிரியா ஆனந்த் செல்லம்பட்டி உறவுகள் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001. நன்றி நன்றி நன்றி. சில்லாம்பட்டி சொன்னவனை போய் செருப்பிட்டாடி இந்தே சொன்னேன். பாண்டியா கண்டாளி பண்ணி காரில் வராத, திருப்பத்தூரில் வாழைக்காய்க்கு உன்னை சீரழிச்சிட்டு போயிருவேன். என்ன ஊர் மறுபடியும் சொல்லுங்க? சில்லாம்பட்டி. கவிப்பிரியா ஆனந்த் சார்பாக ரூபாய் 2001. நீங்க தான் கொடுத்தீங்களா? நன்றி. உள்ள கூட போங்க. அந்த 3ஆம் ரூம் போல 3ஆம் நம்பர் ரூம் நம்ம ரூம். 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு தொண்டையை நான் எதிர்பார்க்கல. ஏண்ணே? நன்றி தம்பி. என் தம்பி அதான் பாசம். எதுக்கு வந்தேனே இல்லையா? எதில் விட்டேன்? நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மருத்துவான் கோடைகடி குமரன். நீங்கள் எத்தனை பப்புனை பார்த்துருக்கலாம், என்னைய மாதிரி ஒரு பப்புனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேளுங்க, மற்ற பப்புன்னா ஒரு வார்த்தை யாராவது சொன்னால் ரோசை போட்டுக்கிட்டு மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு போயிடுவான். நான் போக மாட்டேன். ஏன்? உதுத்தே 17 வருஷம் ஆயிடுச்சு. பிறரை காப்பாற்ற நினைக்கிறவன் எல்லாத்தையும் பொறுத்து போனால் அவன் தான்டா புத்திசாலி. புற எங்க அண்ணன் தம்பி, நான் நாளைக்கு கீழே விழுந்தா கூட அவங்க தான் தூக்கிவிடும் அப்படின்னு நினச்சி நீ விழுந்துடாது. புற பேர் அதை செல்ஃபி எடுத்து போட்டு விடுவேன். ஆனால் அதை எவன் தெரியல, திருப்பத்தூருக்கு முன்னாடி கிடக்கான்னு போட்டு போயிடுவேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் என் அன்பு தம்பி பல விருதுகளை வாங்க காத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அவனுக்கு பெயர் தோப்பூர் மருது. அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
அருமையான அடி தம்பி, உங்கள் சொந்த அடியா? அருமையாக நினச்சி அடிக்கிறீங்களே, குளிர் தாங்க முடியல முட்டைக்கு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த தம்பி வேற யாரும் கிடையாது, பல ரேசு மாடுகளை தயார் செய்து ஓட வைத்தவன் இவன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாட்டுக்கு பூரா அவன் சாணி எல்லாட்டம் மாடு கரைங்கிடும். என்ன ஓட வச்ச முட்டை? பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மணிக்கு ஒரு நினைப்படுத்த ஒரு அடி அடிப்பான். அதனால தான் இவன் பேர் மணிவேல். துவரங்குறிச்சி மணிவேல் அவர்கள் இருப்பார். எந்த புள்ளி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஏன்டா எவ்வளோ காசு கொடுத்து பூரா பிள்ளைய பூரா மழையை நனைஞ்சிக்கிட்டு இருக்கு, பகுமானமாக உட்காந்து அடிச்சுக்கிட்டு முண்டை நங்கு அடிக்கிறேன். நல்லா ரவுண்ட் எடுத்து வச்சு ஆடுறா. தம்பி கோயிலுக்கு மொட்டை போடணும், என்னையே சொல்லலை, எனக்கு இதுக்கு மேலே மொட்டை ஓட்டு தொழிய வேணால் உரிச்சு விடு. ஆனால் எத்தனையோ பேர் மொட்டை ஓட்டிருப்பாங்க. 6 தடவை மொட்டை ஓட்ட ஒரே ஆள் நான் தான், ஒரே நாளில். இங்கிட்டு 2 வலுப்பு ஒழிச்சிட்டு அங்கிட்டு ஒரு ஆள் வந்துடுவேன், அவனுக்கு வலிக்க போயிடுவார். திருப்பி கூட்டு வந்துட்டேன். தம்பி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு வாருங்கடா. மாப்பிள்ளை நல்லாத்தான் இருக்கேன். மொட்டை எடுக்கணும், கோயிலுக்கு போகணும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ட்ரம் செட் வைக்கிறாங்க, கராட்டை ஆடி போதா அப்படி சொல்கிறான். இவன் தான்டா பெரிய மதுரை முத்து, ஸ்கிரிப்டை பொழந்துருவார். இந்த கிளம்பிட்டாலே தம்பி, வாங்க தம்பி, அவன் போனாத்தே நல்லா இருக்கும். போப்பா, போயிட்டு வரணும். என் ஒன்று கூட என் தலையில் அடிவேன் அரிக்குதுவா. 1 லட்ச ரூபா சம்பளம் மொட்டை எடுக்கிறதுக்கு கராட்டம். அப்போ வச்சிருங்க, போய் உள்ள போய் கொஞ்ச நேரம் லேடிஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி 1 லட்ச ரூபா சம்பளம். அறா 1 லட்ச ரூபா. ஆளுக்கு 50 மைத்த போடுங்குவாங்க. 12,000 ரூபா கராட்டம் கிடையாது, இவன் மட்டும் நொண்டி அடிச்சுக்கிட்டே வருவேன். 12,000 ரூபா கணேஷ் போயில உன் செலவு. அது கூட இல்லாமல் நக்கிறதுக்கு வர்ற அடி 12,000க்கு அடி. பரவாயில்ல, குடும்பமே மொட்டை ஓட்டுறோம். இங்கே வர்ற மொட்டைக்கு தகைதுன்னா ஒரே ஒம்பளை அழகுது. தம்பி அண்ணனுக்கு காசுலாம் கிடையாது. அழகுமலை எனக்கு நேர்த்தி கடையும் போட்டிருக்கேன். அழகு கோயில் 18ஆம் படி இருக்குல்ல, அது பக்கத்தில் நான் திரி எடுத்து ஆடுவேன். அண்ணே எனக்கு நீ ஃப்ரீயாக வாசிக்கணும், ஆனால் ஒரே ஒரு உதவி செய்வேன். நான் கட்டிட்டு வந்த புளிச்சோரில் ஒரு வையை அள்ளி வைப்பேன். அங்கே குரங்கு நீ தின்ட்டு ஓடிடணும். நெஞ்சை கரைச்சுன்னா குஞ்சை கரைச்சிடுவேன். தம்பி எதுவுமே கிடையாது, அமௌண்ட்டு கிடையாது. எனக்கா ஆடுறா அண்ணனுக்கா நேர்த்தி கிடையாதுப்பா அழகுமலையா. அவ்வளோதான், பிளேடை வச்சு காற்று அறுத்து விட்டு போ. இது மொட்டை எடுக்கிறது அங்கனே இருக்கிறது. சிறந்த முறையிலே தாளத்தை இசைக்கிறார் என் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள். தாள கலைஞராக வருவார். வாங்க தம்பி. டாக்டர் வர நேரம் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் குச்சியை வாயில் வச்சு சப்புவேன். எதுக்கு வந்த? தலாசிக்க.
தாள வாசிக்க தாள வாசிக்கிற மாதிரி தெரியாது உன்னைய பார்த்தா ஆள் எடுக்கிற மாதிரியே இருக்கே. பாடுற பாட்டுக்கெல்லாம் போடுவாயா புத்ரு? நீங்கள் என்ன பாட சொன்னாலும் நான் போட்டுருவேன். அவ்வளோ ரப்பு மயிர் வந்துருச்சா? கரெக்டாக போடணும். எண்ணங்கள் கோடி வருவதுண்டோ. இதுக்கு அண்ணன் சொல்லிதல்லையே. பாட்டுத்தான் முண்டை காற்றை காட்டி அரைஞ்சே வருவேன். பாடுத்தேன் கரெக்டாக போடு. தேடும் தென்பாண்டி மீனே இசை தேனே இளமானே கொம்பு தேனி. அந்த மயிரெலாம் நீ சொல்லக்கூடாது. கொம்பு தேனு கம்பு கூட்டு தேனுலாம் சொல்லக்கூடாது. சரி அது நீ என்ன பாடுறேன்னா அதுக்கு தாளம் போடு தம்பி. குறும்பு இரும்புலாம் எடுத்து விட்டுக்கிட்டு காய விட்டுக்கிட்டு அரைவேன். ஓ சதீஷு மாப்பிள்ளை நமக்கு வேண்டிய ஒரு சொந்த வந்தா இருக்காருன்னா அசிங்கப்படுத்தக்கூடாது. சரிங்க மாமா. கரெக்டாக போடுங்க. காலையில் வேணும்ன்றது தின்னுங்க திருப்பத்தூரில். ஏன்னா 3 மணிக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவேன். சரி கடையே இருக்காது. பீங்கானை வச்சு நாக்கில் கிழிச்சிட்டு போயிடும். கரெக்டாக போடணும். ராத்திரிக்கு கொஞ்சம் ஓத்திக்கிறேன் நொந்த மனசை கொஞ்சம் தேத்திக்கிறேன். கோட்ரு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். எரியும் ஓவரா. சைடிஸுக்கு வெள்ளரிக்காயா ஜூஸா? நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சைடிஸ் இல்லாமையா? மாப்பிள்ள தாளம் போடுங்கயா. அந்த இருக்கலையா பாடும் போது கிச்சடியா 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 கிச்சடியா. இந்த கிச்சடியா தானே நான் போட்டுறேன் மாமா. கிச்சடியா புள்ளி போட்ட ரவுக்காரி புளியம் ஜலகாரி. அந்த பாட்டுக்கு முடித்தானா? பாடலாமா? கரெக்டா போடுறான். இந்த வாரு அவர் வாரு. எப்பா இந்த ஸ்டிக்கர் எடுப்பா. சித்தப்பு ஸ்டிக்கர் அடி சித்தப்பா. அசிங்கமா இருக்கு. ஸ்டிக்கர் கொட்டையில ஒட்டிருக்காரு. சட்டைக்கு கீழே ஒட்டிருக்காரு. அதிலே பார்த்தாரா காளிப்பைய மேனே பார்க்கக்கூடாது. கண்ணு வச்சிருவாங்க. நாளைக்கு ஆந்திராவிலேருந்து வருவாங்க. 1 கோடி ரூபா தானே அதை தட்டுறாங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறும் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. வாத்தியாரா உங்களை ரசிக்க கூப்பிடல வெண்ணமேனே. தாளம் கொடுத்தலடா. ஆமா நீ பாடிங்களா? அதில் அப்படி மெய் மறந்து நின்ட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கருவாச்சி போய்தோ என் உள்ள கருவாச்சி உன் சடமட பார்வையால காதல் வந்து ஆமா பெரிய உன்னிகிருஷ்ணன் பாடகரு தம்பி. ஏன்னா ஈர நேரம் எதுவும் கொலகல விழுந்துறான். நீங்க போங்க போய் பொத்திக்கிட்டு இருங்க. இல்லை உண்மையிலே மனநோயாளியாடா. லூசு மாதிரி தெரியும் மயிருமே. சாமியை அழைக்க போறேன்.